ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கள ஆய்வு மேற்கொள்வதற்காக பெரம்பூர் இந்த ஏரியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுக ஜெயிச்சா நல்லா இருக்கும். அடிப்படை வசதி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் நடக்குது. லேடிஸ்க்கெல்லாம் இலவச பஸ் விட்டுருக்காங்க. எல்லாமே இலவசமா பண்றாங்க. நல்லாவும் போய்கிட்டு இருக்கு. ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு, பஸ் வசதி கிடையாது. மாற்று கட்சி வரணும், ஏன்னா கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்கு. முதல் இருந்த கட்சியில கரண்ட் போகாது. ஏடிஎம்கே ஆட்சி ஆளும்போது கரண்ட் போகாது வீட்டில். இப்போ வந்து கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்கு. அதனால மாற்று கட்சி வந்தால் நல்லதுதான். ரோடு தான் சரியில்லை, ஆட்டோக்காரங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இருக்கிறவங்களே இருந்தால் பிரச்சனை இல்லாத இருக்கும். இப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்க திருப்பி வேற ஆள் வந்தாங்கன்னா அது ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றுவாங்க சரக்குல. சரக்கு இப்போ அவரு ஏடிஎம்க்கு வந்தாங்க, அவங்க ஒரு 20 ரூபா, இவரு ஒரு 20 ரூபா, இப்படியே ஏறின்னு போகுது. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தானே. இருக்கிறவங்களே இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கள் ஏரியாவுக்கு பஸ் வசதி சரியில்லை, வழி சரி கிடையாது. எல்லாம் டிராஃபிக், நிறைய டிராஃபிக். மூலக்கடை போனோம்னா பஸ்ஸு கிடையாது. இங்கே ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ தான் போயின்னு இருக்கு. மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. இங்கே ஆட்சி மாறிச்சானா நல்லது தான். டிஎம்கே வந்து இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே அம்மா இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ புதுசா வரட்டுமே. சீமானு அவர் பேச்சு தான். அவரு புதுசா விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எங்க ஏரியால நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். அதெல்லாம் சரி செய்யணும்னா ஒரு இளைஞர் வந்தா நல்லா இருக்கும். வேற யாருன்னா வரணும். ஏடிஎம்கே டிஎம்கே மாற்று யாருன்னா வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவர் புதுசா வர்றாருல, +2 +1 பசங்க எல்லாம் நல்லது பண்றாரு. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும். கரண்ட் அடிக்கடி நைட்ல ஆஃப் பண்றாங்க. ரோடு சரியில்லை. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பார்த்தாச்சுமா. இப்போ புதுசா என்ன ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ அதிமுக எல்லாம் பண்ணியாச்சு, டிஎம்கே எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசா ஒருத்தர் வராருன்னா அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அதான் என்னுடைய கருத்து. சீமான் வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலமா போராடி தான் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான வாய்ப்பை யாரும் கொடுக்கல. ஆனா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல வந்து பார்க்கும்போது விஜய் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சீமான் பண்ணாரதா இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி அதிகமா மக்கள் கிட்ட வந்து நான் இந்த விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட தெரிவிக்கிறாரு. அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிற பட்சத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கு. சொந்த ஊர் தருமபுரி. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல விஜய் தான். மற்றபடி எல்லாம் எங்க ஊர்ல எல்லாமே டோட்டலாவே விஜய் தான். எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கான். அதை விட இப்ப இருக்கிற ஆட்சியே நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு நடிகர்கள் வந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுங்க. விஜயகாந்த் வந்தாரு, அவருக்கு இல்லாத இதுவா என்ன ஆனாரு? அதே மாதிரி தான் இவரும் ஆவார். இவரு வந்து உங்களா மாதிரி சின்னவங்க அவரை லைக் பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலை பத்தி தெரியுமா? அரசியலை பத்தி தெரிஞ்சவங்களே ஒண்ணுமே இல்லாத இருக்கிறாங்க. இலவசமா 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இதெல்லாம் செய்யறாரு. அதனால இப்போ உங்களா மாதிரி பெரும்பாலும் மகளிருங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்னுடைய கணிப்பு. பிரச்சனைகள் இருக்குங்க. பிரச்சனைகள் இல்லாத ஏரியாவே கிடையாது. அங்கே ரோடை நோண்டிடுறாங்க, அதை சீர் பண்றாங்க. அவர் இவர் ஆட்சி நம்முடைய எந்த ஆட்சி வந்தாலும் நோண்டுவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும். இப்போ ஒரு எம்சி ஆகுறாருன்னா கோடி செலவு பண்ணிட்டு வர்றாரு. அவர் எப்படி சம்பாதிப்பாரு? நோண்டினா தான், அதை நோண்டி இதை நோண்டினா தான் சம்பாதிக்க முடியும். எடப்பாடி வந்தாதான் கரெக்டா இருக்கு. எடப்பாடி கொஞ்சம் நல்லது செய்யறாரு, செய்துகிட்டு இருக்காரு. இல்லைங்க, எனக்கு விஜயெல்லாம் அந்த அளவுக்கு லைக் பண்ணல. நான் இல்லைங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இங்க இல்ல. எனக்கு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். எந்த கட்சி ஜெயிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு கிட்ட தெரிஞ்சிருச்சு. போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அதுக்கு உடனே நான் விஜய் கட்சி நினைக்காதீங்க. 2 பேரும் வந்தாலும் அதான் நடக்க போகுது. அவ்வளவுதான். மக்கள் மாறினா மட்டும்தான் நல்லாட்சி அமையும். ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புள் சரியில்லாததுனால தான் ஆட்சியாளர் இப்படி இருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கு, இங்கே மட்டும் கிடையாது. நீங்க எங்க ஏரியாவில் மட்டும் கேட்கக்கூடாது. எல்லா ஏரியா இதை விட மோசமா இருக்கிற ஏரியாலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஆனா அது அங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பாலிடிக்ஸ் தான். இந்த தெருவில் ஓட்டு போடலன்னா அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க, இந்த ஏரியாவில் ஓட்டு போடலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நான் பேசுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. விஜய் ஆட்சி வந்தா ஒரு அளவுக்கு பார்க்கலான்னு பாக்குறேன். ஏதோ புதுசா வராங்க, எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கலாம்ல. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை. புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். அது தளபதி டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும். இல்லை இப்போ இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குது. ரோடு சரியில்லை, குடிநீர் பிரச்சனை இருக்குது, நிறைய இருக்கிறனால புதுசாக மாற்றம் வரணும். கண்டிப்பாக பொதுவாக ரோடு சரியில்லை மேடம். ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒயின் ஷாப் எடுக்கணும். ஒயின் ஷாப் எடுத்தால் எல்லா குடும்பமும் நல்லா இருக்குமா? இல்லை யார் சமுதாயத்தில் வந்து யார் நல்லது செய்ய போகிறதில்ல. இன்னுமே வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இவங்க 50-60 வருஷம் ஆண்டுட்டாங்க. இதுவரை எந்த ஒரு மாற்றம் இதுவும் இல்லை. சாதாரண ஒரு இட்லி கூட வரி வாங்குறாங்க. இந்த ரோடு வந்து இதில் வந்து ஒரு 50,000 பேர் குடி வாழ்றாங்க. இந்த ரோடு சரியில்லை. மக்கள்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு. பொறுத்துக்கிட்டே போயிடுறாங்க, வாழ்ந்துகிட்டே போயிடுறாங்க. அதனால ஒரு மாற்று அரசியல் நோக்கி போகணும். இந்த மாதிரி அரசியல் நம்மளுக்கு தேவையே இல்லை. சீமானு வரலாம், இல்லை விஜய் வரலாம், ஒரு மாற்று கருத்து கொண்டு வரலாம். இயற்கையை யாருமே நேசிக்கிறது இல்லை, எல்லாமே அழிஞ்சு வச்சு. ஏடிஎம்கே எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குன்னு பேருக்கு தான் சொன்னதை செய்வோம், இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி நடைமுறை இல்லை. எல்லாம் ஒரு கண் துடைப்பு மாதிரி அப்படியே நடக்குது, அவ்வளோதான். சீமான் விஜய் வந்து அரசியலில் வந்து கால் ஊன்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ரோடு மெயின்டெனன்ஸ், இந்த கரண்ட் அடிக்கடி கெட்டாக வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். மற்றபடி எல்லாம் நல்லதாக இருக்குது. பஸ்ஸு பிரி காசு போடுறாரு. அவங்க அப்பா காலத்தில் எங்களுக்கு சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் குத்தாரு. இப்போதைக்கு இதுதான். ஆனால் நாட்டில் ஏதோ பேசிக்கிறாங்க.
எதனா ஒரு பிரச்சனை ஒரு பள்ளம் இருக்குது அது வந்து சரி பண்ணால் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. விஜய் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. தண்ணி வசதி இல்லை, ரோடு சரியில்லை. ஏடிஎம்கே ஏன்னா அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க. இவங்க பஸ்ஸு ஃப்ரீ விட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க ஆட்சியில் எல்லாமே நல்லா நடந்தது. இந்த ஏரியாவில் இப்போ தான் ட்ரைனேஜ் போட்டுருக்காங்க அங்கங்கே. அது எப்படி அடுத்த ஆட்சியில் தான் முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரெட்டையில் தான். ஆனால் அவங்க இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ விஜய் வந்து அவர் புதுசாக வர்றாரு, அவர் சொல்கிறதான் சொல்லுவார். ஆனால் அவர் திரும்பி அவரும் எப்படியா எல்லோரும் போல மாறிடுவாங்க. விஜய் வரணும்னு நினைக்கிறேன். அவர் எல்லாம் நல்லது செய்கிறார். வந்தவொடனே நாட்டுக்கு நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. இலவச குழந்தை பாட புத்தகம் ஸ்கூல் நடத்துகிறாரு, ஹோம் நடத்துகிறாரு. அதனால் கொஞ்சம் சாப்பாடு போடுறாரு, உணவு கொஞ்சம் காப்பாற்றுறாரு, எல்லாம் சரி. எங்கே ரோடு போடுறான்றாங்க, ஸ்பீட் பிரேக்கு வரதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. எம்எல்ஏ வந்து போகிறாரு. சிஎம் ஆட்சியில் உட்காந்து பிறந்தநாள் வந்து இனிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் எம்எல்ஏ கிட்ட சொன்னோம், இந்த மாதிரிங்க இப்படி வரவங்க இப்படி வரவங்க பார்க்க மாட்டோம், ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டி ஜாரி கீழே விழுறாங்க, அடிப்படு. அதனால் அது ஏற்பாடு இன்னும் 2 வாரத்தில் போடுறாங்க. நாங்கள் இன்னும் போடுறாங்க. 4 வருஷம் அது இன்னும் ஸ்பீடு பிரேக் போடல. இந்த ஆட்சியில் எதுவுமே சிறப்பாக நடக்கலை. மக்களுக்காக எந்த இதுவும் இல்லை. வன்முறை, கொலை, கொற்று, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடி, போதை பழக்கம் எல்லாம் நடக்குது நாட்டில். கூட்டணியில் எந்த கட்சி டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்லை இளைய தலைமுறை விஜயோ யாராக இருந்தாலும் கூட்டணி ஃபார்ம் பண்ணால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இனியும் அப்படி இண்டிவிஜுவலெல்லாம் பண்ணாங்கன்னா எந்த இஷ்டத்துக்கும் போகும். கூட்டணியில் விஜயா வரட்டும், எடப்பாடி பழனிசாமி வரட்டும், ஸ்டாலின் கூட வரட்டும், இல்லை யார் வேணா வரட்டும், பிஜேபி கூட வரட்டும், அலைன்ஸில் வரணும். அலைன்ஸில் வந்தால் தான் மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்க. யாருனாலும் ஒருத்தர் நமக்காக சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. இண்டிவிஜுவலாக ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டாலும் நமக்கு எதிர்பார்க்குற நன்மைகள் கிடைக்கிறது கஷ்டம். அதால் அலைன்ஸ் தான் நான் விரும்புகிறேன். அது எந்த அலைன்ஸாக வேணால் வரட்டும். அது பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், சினிமா ஆக்டர் விஜயா இருக்கட்டும், இல்லாகட்டும் யாரோ அலைன்ஸ் ஒருத்தர் தயவில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி. பொதுமக்களுக்கு இடையூறு இருக்க இந்த ரோடுங்கள்னு உடனே மூடுறதில்லை. நானே விழுந்து வாரி இருக்கேன். பள்ளத்தில் விழுந்து காலையில் முட்டிக்கிட்டுலாம் அடிபட்டுன்னு சைக்கிளில் போகிறச்சே கீழே விழுந்துட்டுருக்கேன். அதால் நான் இண்டிவிஜுவலாக பாதிக்கப்பட்டிருக்கேன். நோண்டின பள்ளத்தை மூணுனா போதும், அது ஒரு இது பண்ணால் மற்றெல்லாம் நாங்களே வேலை பார்த்து சாப்பிட்டுப்போம். நான்லாம் 65 வயசு ஆகுது. அந்த ஆசை எனக்கு இருக்குது. நான் போகிறேன், விழுறேன். ஏஜ்டு பீப்புள் என்ன மாதிரி நிறைய பேர் விழுவாங்க. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டும்போது மழை நேரத்தில் அந்த பள்ளத்தில் வண்டி அடிச்சுட்டு போன யூனிஃபார்ம்லாம் வீணாக போகுது. இந்த ரோடு எல்லாருக்கும் உபயோகமாகுது, உங்களுக்கு எனக்குலாம். அந்த ரோடு நோண்டினாங்கலாம் மூடி கொடுத்தா போதும். கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள் வந்து எந்த கரப்ஷன் இல்லாமல் க்ளீனாக பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவே சந்தோஷம். நீங்கள் யார் வேணாலும் வாங்க, எந்த அரசியல் வந்தாலும் ஓகே. கரப்ஷன் ஆச்சு என்றைக்குமே தேவையில்லை, அது வேண்டாம். ஏன்னா மக்களோட பணம், மக்களோட வரி பணம், அது எப்படி சிறந்து மக்களுக்காக செயல்படணுமோ அது மக்கள்கிட்ட போகணும். எது நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாடோ எந்த பொலிட்டிஷியன் இருந்தாலும் நம்ம நாடை வந்து டெவலப் பண்ண முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். பஸ்ஸு வசதி கிடையாது, எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. பஸ் வசதி கிடையாது. இந்த லைட்டு போஸ்ட்டு, இந்த லைன்னால நிறைய பேருக்கு ஹெல்த்து ஆகுது. அந்த லைன் எடுக்கணும். இது மட்டும்தான். திமுக ஆட்சியே ரொம்ப பிடிச்சி. இந்த ஆட்சியே நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே 1000 ரூபாய் கொடுத்தாரு, பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு. அதனால இந்த ஆட்சி வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம். அந்த ரோடுங்க கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பள்ளமேடு இதே ஆட்சி வந்தால் நல்லா இருக்குமா? செய்கிறது நல்லா செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுக்கு எம்எல்ஏ இருக்காது, செஞ்சு கொடுத்துருவார். முதல்லேருந்து இப்போ பரவாயில்ல, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன பஸ்ஸில் ஏறினா தான் ஜென்ஸுங்க லேடிஸ்க்கு ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் லேடிஸ்க்கு வர்ற இது கேவலமாக பேசுகிறாங்க. இதே கட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் முதல்ல வந்து கொரோனா வந்து ஒழிச்சார் பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நாங்கள்லாம் வந்து பிச்சை எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வீட்டில் கூட போனாக்கா கூட யாரும் சேர்க்கல, ஒரு என்னான்னு கூட நமக்கு கேட்கல, புரியுதா? ஆனால் முதல்ல அவர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பாக்கியம். கொரோனா ஒழிச்சார். நமக்கு தளபதி வரணும், ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றாரு பார்த்தியா, அது ரொம்ப ரொம்ப பெத்த பிள்ளை கூட எங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப. டிஎம்கே வந்தால் தாங்க நல்லாயிருக்கும். முன்ன கவர்மெண்ட்டை விட இப்போ கவர்மெண்ட் பரவாயில்ல, மக்களுக்கு போதுமானது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏரியாவில் இதுக்கு முன்னால் ரொம்ப தண்ணி, மழை பெஞ்சால் தண்ணி நின்றோம். இப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, நார்மலாக க்ளீனாக இருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க, அது போதுங்க. டிவிக்கே தான் இருக்கும், டிவிக்கே தான் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா விஜய் பிடிக்கும், அதனால கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வரணும். அவர் ஏரியா பிரச்சனை எல்லாமே தான் பிரச்சனை. அவர் வந்தால் தான் சரி பண்ண முடியும். நம்ம ஓடுக்கோ சொல்லலாம், ட்ரைனேஜ் ஃபால்ட்டுக்கு நல்லவங்க வரணுங்க, அவ்வளோதான். ஆட்சியில் எந்த ஒரு ஊழல் இல்லாமல் இதெல்லாம் எல்லாமே இருக்கணும், அதுதான் நல்லது. நிறைய இருக்குது. இங்கே கவுன்சிலர் இருக்காங்க, எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோம், வரதே கிடையாது. வரான்றாங்க, அவ்வளோதான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு நலத்திட்டம் செய்கிறாங்க, அது அப்படியே தொடர்ந்து நல்லது தான். யார் வந்தாலும் ஏழைங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்றது கிடையாது. டிராஃபிக் 2 பஸ்ஸு போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அது கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும்.
இதே ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இலவசமாக எங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துருக்கா, பெண்களுக்கு எவ்வளோ நல்ல உதவிகளை செஞ்சுருக்கிறாரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா இந்த ஆட்சின்றது வந்து கலைஞர் இருக்கும்போது எப்படி அதை எடுத்து வந்தாலும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆட்சியை பற்றி தெரியும், அவங்க அதை நடத்துவாங்க. யார் வந்தாலும் ஒன்றையும் வந்து அவங்கவுங்க திருடின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் நல்லாட்சி அமர கத்தர் உதவி செய்யணும். விஜய் வந்தால் கூட ஓரளவுக்கு என்ன பண்ணுறாருன்னு அவரும் ஒரு வந்தால் தான் தெரியும். இந்த ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது. மழை வந்தா வண்டி வாச்சி போக முடியல, ரோடுகள்லாம் சரியா இல்லை, பள்ளமாக இருக்குது. மெயின் ரோடு தான் இப்போ மக்கள் நிறைய பேர் விழுந்து எந்திரிக்கிறாங்க வண்டியில் போகும்போது வரும்போது. சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போதே கீழே விழுவுறாங்க. மழை பெய்யும்போது ரோடு எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குது. ரெண்டு கட்சியும் மாறி மாறி வர்றாங்க. புதுசாக ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. விஜய் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அதான் மழை பெஞ்சா ரோட்லலாம் தண்ணி நிற்கிது, அப்படியே போக மாட்டுது. கொஞ்சம் மழை பெஞ்சா தண்ணி நிறைய தேங்கிடுது. அந்த பிரச்சனை தான். ட்ரைனேஜ் அடிச்சிக்குது அடிக்கடி, கரண்ட்டு கட் ஆகுது அடிக்கடி. ஏன்னா ஒரே ஆட்சி இருந்ததுன்னா அது நிலையாக நிற்காது, ஊழல் அதிகமாக இருக்குமே தவிர அதில் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பயம் இருக்கணும்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். அது தாவேக்கா இருந்தாலும் சரி, இவர் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அவருடைய கூட்டணி இருந்தால் தான் சாதிக்கும். கூட்டணி இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனால் டிஎம்கே தவிர்த்து எந்த கட்சி இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க ரெடி. எவ்வளோ இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, இந்த பட்டா கிடைக்கல, இந்த வீட்டு வரி தண்ணி வரியெல்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. இதுவே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி மாதிரி தான். ஸோ மட்டும் ஈபியை தவிர மீது எல்லா விலைவாசி ஏற்றிட்டாங்க. பார்டர் லைனை 20,000 ரூபாய் மேலே எக்ஸ்ட்ரா ஏற்றிடும். வீட்டு லைன் கொடுக்குறது இலவசன்ற போர்வையில் போட்டு ரொம்ப நாடை குடிச்சவரை ஆக்கிட்டாங்க. இப்போத்துக்கு சூரியன் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அவங்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதால் அந்த கட்சி ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்கணும், அவ்வளோதான். தமிழ்நாடுக்குள்ளே நமக்கு சூரியன் தான் எப்போவுமே. எதுவும் இல்லை, இந்த ஏரியாவில் பஸ் வசதி கொஞ்சம் கம்மி, ஆட்டோ போக்குவரத்தும். ஆனால் இப்போது டெவலப்மெண்ட் ஆகுது ஏரியா. பழசோட இப்போ பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஆட்சி சிறப்பாக இருக்குதுல்ல, ஸ்டூடெண்ட்டுக்கு, லேடி மகளிருக்கு எல்லாருக்குமே ஆட்சி சிறப்பாக இருக்குல்ல. மாணவிகள் எல்லாருக்கும் இருக்குது. சாலை வசதியெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குல்ல. ஆட்சி மேலே அந்த அலிகேஷனே இல்லைல்ல, மக்கள் பாராட்டும். இப்போ தாய் குளங்கள் ஓட்டெல்லாம் நல்லா கவர் ஆகும். இந்த ஏரியாவில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, சாலை வசதி நல்லா இருக்குது, இந்த பஸ் போக்குவரத்து நல்லா இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் நல்லா இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு டிஎம்கே ஓகே தான், எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ரோடு சரி கிடையாது, அது போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம், பெருகிறவங்க சுத்தமாக பெருக மாட்டேன்றாங்க. ஃபுல்லாக பொல்யூஷன் இதுவாகுது. இந்த கட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. இதே கட்சி அப்படியே வந்துடலாம். அவங்களாம் கொஞ்சம் லேட் ஆகணும் பிக்கப் ஆகிறதுக்கு. இவங்க தான் நிறைய போட்டுடுறாங்க எங்கே பார்த்தாலும். டிஎம்கே தான் வரணும். ஏன்னா இப்போது அது அவங்க எடப்பாடி என்ன வந்து அவங்க அப்படி இப்படி இப்போ போகிறதுக்கே இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் நல்லது பண்ணுறாரு, அதுக்கோசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டாலின் வந்து தீர்மானிக்கிறாரு, முடிவு எடுக்கிறாரு. ஆனால் பலவீனம் இருக்கான்னு சொன்னால் ஆட்சியினுடைய பலவீனங்கள் எல்லாம் இருக்குது. பட் அது இதை விட ஒரு நல்ல ஆட்சி, ஏற்கனவே எல்லாரும் ஆட்சியில் இருந்தவங்க தானே. நம்ம நல்ல ஆட்சின்னு சொன்னால் விஜய் இருக்கார். விஜய்கிட்ட ஒரு பொறுமை இருக்குது, ஒரு நிதானம் இருக்குது. பட் அரசியலுக்கு அது இரண்டும் போதாது. சீமான்ட்ட ரொம்ப கூடுதலாக இருக்குது, இவர்கிட்ட வந்து குறைவாக இருக்குது. ஜனங்க வந்து இப்போ இவங்க நினைக்கிறாங்க இல்லையா, இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது, அந்த மாதிரி பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு ஓட்டு போடுற பழக்கம் இருக்குமான்னு தெரியாது. இப்போ ஓட்டுக்காக இதை செய்யவும் முடியாது இல்லையா. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆர் வந்து அவர் பாட்டு தான தர்மங்கள் செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியவே தெரியாது அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாருன்னு நினச்சி செய்யும். ஆனால் இன்றைக்கு வர நடிகர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி தான் அரசு கூட வந்து பெண்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்கும், மாணவர்களுடைய வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இல்லையா, அந்த மாதிரின்னு வரும்போது அந்த செக்மெண்ட் அது வந்து உள்ளே போய் பார்த்தா ஜனங்க அது உடஞ்சி தான் இருக்குது, அப்படியே முழுமையாக இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்குது. இதுக்காக மட்டும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், இதை தாண்டி ஓட்டு போடுவோன்ற மாதிரி சில ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. அவர் தான் நிர்வாகத்தை அருமையாக 4 வருஷம் பண்ணார். இப்போ இவன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றி விட்டான். 1000 ரூபா கொடுத்த கரண்ட் பில் 3000 கட்டுறேன் இன்றைக்கி. அதை எடப்பாடி வந்தாருன்னா கரெக்டாக பண்ணுறாரு. இந்த கலாட்டா கொலை எல்லாம் ஊருக்குள்ளே அதான் நடந்துருக்குது. அதெல்லாம் அதால் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும். இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த கெஞ்சா இது கொலை நடக்குது, நிறைய நடக்குதுங்க. யார் தடுக்குது? போலீஸு கம்முன்னு வேடிக்கை பார்க்குது. இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்ல, எனக்கு பிடிச்சது அண்ணா திமுக. சின்ன வயசுலேருந்து அது நான் அண்ணா திமுக. மக்களுக்கான பிரச்சனை என்ன இருக்குது, ரோடு வசதி இருக்கணும். இது அந்த குடி வந்து ரொம்ப இதாக இருக்குது, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் மெயினுக்கு. விஜய் தான் வரணும். நான் அதை ஆட்சியை மாறணுன்றேன். ஸ்டாலின் அவர் தொகுதி அகரம், பெரியா நகர், திருகா நகர், அவர் தொகுதி கொட்டூர், அதை போய் பார்த்துக்கிறாரு. நம்ம தொகுதியில் எதனா பார்த்துக்கிறாரா? குழந்தைங்களுக்கு புக்கு எல்லாம் ஒரே நாள் சிறப்பாக செஞ்சார். அதேமாரி சாப்பாட்டுலேருந்து எல்லாம். திராவிட கட்சிகள்ன்றது ரெண்டுமே இருக்கக்கூடாது. விஜய்ன்றது வந்து புதுசாக வந்து எல்போர்டு மாதிரி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக கூட்டணின்றது வந்து அதிமுகவில் இப்போ எடப்பாடியும் ஒன்றும் சரியில்லை, திமுக கூட்டணி ஒன்றும் சரி கிடையாது. வேறு ஏதாவது ஒன்று புதுசாக வந்தால் நல்லா, சீமானம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து தமிழருக்காக பேசிக்கிறாரு. சில திட்டங்களை வந்து அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது தான் இப்போ
அவர் சொன்னதை வந்து தான் ஆந்திராவில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஆந்திராலையும் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அதை தான் பண்ணார். ஆனால் இன்றைக்கும் வந்து விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அவர் இல்லை அப்படிங்கிறதுனால சீமானம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்றைக்குமே பிஜேபி. ஆக்சுவலி ரோடை அகலப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா எல்லாம் போகணும் வரணும் பஸ் போகணும். இங்கே மேக்ஸிமம் இவங்க பிளாக் போக பற்றி பிளாக் ஆகி அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தெரியுது. ரொம்ப ரொம்ப மோசம். இப்போ புதுசாக விஜய் அண்ணா வர வந்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால் ஆனால் செம்ம டப்பாக இருக்கும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி இது 2 கட்சி தான் வந்து கொஞ்சம் ஒயிட்டு. மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து அந்த அளவுக்கு உள்ள நோயை விட மாட்டாங்க. எல்லாம் செல்வாக்கம் அதிகம் இருக்குது. அதனால் இந்த 2 கட்சி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். எல்லாம் மழை வந்தால் தண்ணி நிற்கும். எல்லாம் காவாக கட்டினால தண்ணி போயிடுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எப்பவுமே திமுக தான். என்னை பொறுத்தவரை அதனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுது. இங்கே என்ன மக்களுக்கு பிரச்சனை, எங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அவ்வளோவா. கிராம சைடில் கூட இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. விஜய்க்கு தாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதி வரல மெயின் மெட்ரோ ரயில்னு, அதனால் வாழ்வாதாரம் நிறைய பேருக்கு அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பட் அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய இந்த சுகாதார பிரச்சனை ரொம்ப. நீங்கள் சுற்றி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மழை வந்தால் தண்ணி நிற்கும். அந்த பக்கம் மெட்ரோ ரயில், இந்த பக்கம் இது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறு தாங்க. 2026 வந்து யார் கைப்பாங்க கணிக்க முடியாது. இப்போ புதுசாக யாரோ வராங்க, அவங்க கைக்கலான்ற வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு தாங்க. அவர் வந்து தனிச்சையாக நின்னோ இல்லை அவருடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக வரல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கோடி உள்ளவர். அவர் சாதாரண ஒரு கட்சியிலேருந்து வந்து ஓட்டத்தலைவராகி மற்ற காசுங்களை சம்பாதிக்கிறதுக்காக அவர் வரல. எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு சொத்து கத்து எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு லாஸ்ட்டாக பொதுமக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு வராரு. அப்படி தான் விஜயகாந்த் சாரம் வந்தார். அவர் ஆதரித்தாங்க மக்கள். இடையில் அவர் உடம்பு சரியாதனால போயிட்டார். இப்போ விஜயகாந்த் மாதிரி விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் என்னன்றேன்னா புதுசாக யாருன்னா வரணுன்றேன். 2 பேருமே வேஸ்ட்டு. 2 பேரும் வந்து இவர் தவறு சேர்ந்தா அவர் சுட்டி காட்டுறாங்க, அவர் தவறு சேர்ந்தா இவரை சுட்டி காட்டுறாங்க. 2 பேருமே சரி கிடையாது. அது மொத்தத்தில் புது ஆள் வந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய பிரச்சனை இருக்குது. மழை பெஞ்சா முக்கால்வாசி மழை பெஞ்சா வடச்சனில் தண்ணி ரொம்ப நிற்கிது. இவங்க இந்த பாதாள சாக்கடை போட்டுன்றாங்களா, போட்டும் பிரயோஜனம் கிடையாது. எங்கள் ஏரியாவில் முட்டையாலும் தண்ணி நிற்கும். திரிகா நகர் சைடெலாம், இந்த ஜவஹர் நகர் சைடு, பெரியா நகர் சைடெலாம் முட்டையாலும் தண்ணி நிற்கும். தெரியும் அவர் தொகுதி, அவர் ஆஃபீஸ் தான். இவர் வந்து இப்போ தானே வந்தார். விஜய் வந்த உடனே விஜய் சொல்ல முடியுமா? இது முன்னாடி சீமான் இல்லையா? இது முன்னாடி கேட் பண்ண இல்லையா? அவர்லாம் இருந்தாரெலாம் ஒரு நேரம் நல்லபடியாக இருந்தாருன்னா அவர் ஒரு நேரம் சிஎம் ஆகிருக்கலாம். அது வந்து நான் தப்பாக சொல்கிறது தப்பாக எடுத்துக்காது. உங்களை மாரி மீடியாக்களை அவரை ரொம்ப மனசை காயப்படுத்திட்டீங்க. 26, 25 எதில் வச்சாலுமே சரி விஜய் தான் வருவார் அப்படின்ட்டு இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ நிறைய பேர் வந்திருக்கலாம், அவங்களாம் கொஞ்சம் பேராக இருந்தாங்க. திடீர்னு விஜய் இந்த எலெக்ஷனில் வந்ததுக்கப்புறமே ஒரு நிறைய ஒரு ஃபேன் பேஜாக அவருக்கு வந்து உருவாயிடுச்சு. அதனால சொல்கிறேன். இப்போ போக்குவரத்து தான் இப்போ ரொம்ப இங்கே பிரச்சனையாக இருக்குது. லைக் இங்கே மெட்ரோ கட்டிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப போக்குவரத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுதான் இப்போ இங்கே இந்த பெரம்பூர் சரௌண்டிங்கில் இருக்குது. தளபதி தான். ஏன்னா மக்களுக்கு இப்போ தான் அவர் தான் கொஞ்சம் நல்ல சேவைலாம் பண்ணிட்டு வராரு. ஏன்னா அவர் வந்தால் கூட திருநங்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக்குவரத்து நெரிசல் இருக்குதோ, இந்த மெட்ரோ ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கலாம். விஜயகாந்த் சார் இருந்தார், அவருக்கு கொடுக்கணும்னு நிறைய பேர் தெரிவித்தாங்க. கடைசியில் வந்து அவர் ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அப்படி கொடுக்கலான்னு வாய்ப்பு கொடுனா விஜய் கொடுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலான்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. எல்லாரும் வயசு பசங்கள் இருந்துரு. ஆனால் இது வரைக்குமே ரொம்ப வருஷமாக டிஎம்கே தான் வந்து ஆட்சி ஆண்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து சில நல்லதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் டிஎம்கே. மக்களுக்கு ஏரியான பிரச்சனைனாக்கா இந்த ஏரியா தொகுதியில் வந்து மழை வந்தால் மெயின் தண்ணி நிற்கிது. அது பெரிய பிரச்சனை. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் சின்ன மழை பெஞ்சாலே கால் இடுப்பு வரைக்கும் தண்ணி போகுது. அது ஒரு பெரிய பிரச்சனை. மெட்ரோ போகிறதுனால கொஞ்சம் அதனால போக்குவரத்து பாதிக்குது. அது தவிர்த்து இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பின்னாடி ஸ்லம் ஏரியா ஒன்று இருக்குது உள்ள. இந்த ஸ்லம் ஏரியா பற்றி யாருமே இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இதில் உள்ளே இருக்கிறவங்க என்ன நாங்கள் மக்கள் எந்த வசதியுமே கிடையாது. உள்ள எல்லாருமே குழந்தை குட்டி வச்சுன்னு டைனேஜ் வசதி கிடையாது. டைனேஜ் வசதி பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் வந்து தண்ணி போல எல்லா வீட்டு வாசலையும் சின்ன டைனேஜை போட்டுட்டு காவா தண்ணி போகிறதுக்கு வழி வந்து சரி பண்ணி தர மாட்டுறாங்க. எல்லாம் நோடி ஜுரம் புழு எல்லாமே மேலே தான் மிதக்குது. குடி தண்ணி ரொம்ப கஷ்டம். அடிப்பம்பில் தான் அடிக்கணும். அதுவும் வந்து ஃபுல்லாக காவா தண்ணி தான் வருது. நாங்கள் அந்த ஏரியாவில் தான் வசிக்கிறோம். அதனால் வந்து அதை நான் சொல்ல வரேன். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்லம் ஏரியாவும் இருக்குது, கொஞ்சம் சிட்டி மாதிரியே இருக்குது. பெரம்பூர்ன்ற சிட்டி தான், ஆனால் அதில் வந்து குடிசை பகுதி இருக்கிறதுனால அந்த குடிசை பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணல. டெய்லி ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு வசதி வேணும், தண்ணி வேணும் மெயினாக குடிக்க ஜனங்களுக்கு. அது நல்ல தண்ணியாக இருக்கணும். இப்போ கொரோனா வருதுன்னு சொல்கிறாங்க, நிறைய நோய் வருதுன்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து வீட்டு வாசலில் தேங்கி எல்லாம் பச்சை குழந்தைங்கள வச்சு 3 மாதம் 2 மாதம் குழந்தைலாம் வச்சுன்னு இருக்கிறோம்.
எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. விஜய் தான் ஆதரிப்போம். புதுசாக வரவங்க எதாவது பண்ணிட்டோமே, பழைய ஆளுங்களே இப்படி இருந்தா ரோடு மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குதான் செய்யுது. அதனால தான் டிராஃபிக் இருக்குது. என்ன பண்ணுறது? மெட்ரோ ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறது? தளபதி தான். ஆமாம், எங்கள் அண்ணன் தான் வருவாப்புல. மக்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை தானே இருக்குது, எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த 5 வருஷமாக யார் என்ன பண்ணுறா சொல்லுங்கள். ஆமாம், மாற்றம் கண்டிப்பாக வரும். 2026 கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. நாங்கள் தளபதி தான், ஸ்டாலின். ஏன்னா அவர் அந்த கட்சியில் நாங்கள் காலங்காலமாக தாத்தா அப்பா நான் பரம்பரை அந்த கட்சியில் தான் இருக்கிறோம். அதனால் அவர் தான் வரணும். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அவரோட தொகுதி, இது பெரம்பூர். நம்ம அவர் தொகுதியில் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி பெரம்பூர் தொகுதிக்கு அவர் ஸ்டாலினும் வந்துருக்காரு, அவங்க பையனும் வந்துன்னு தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஏடிஎம்கே டிஎம்கே போட்டு பார்த்துட்டோம், எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. விஜய் வந்தால் ஒரு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு நினைக்கிறோம். அத்தியாவசிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போக்குவரத்து பிரச்சனையே இருக்குது. இந்த மெட்ரோ வேலை செய்கிறாங்க, இந்த வண்டி வாகனம் போக்குவரத்து பிரச்சனையே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு வரத்துக்கான வசதிகளும் இல்லை. கண்டிப்பாக டிஎம்கே தான். ஏன்னா அவங்க தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க எல்லாருக்குமே. வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து திருட்டு ஜாஸ்தி இருக்கிறத கையில் இருக்க அப்படியே பிடிக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ணுறாங்க. அதாவது ஏடிஎம்கேவும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம், டிஎம்கேவும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து தளபதிக்கு தான் ஓட்டு. எங்கள் ஓட்டு தளபதி தான். யார்? விஜய் தான். ஃப்ரீ பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டுட்டு வேறு அந்த சிவப்பு பஸ்ஸில் ஏறினாக்கா டபுளாக வாங்குறாங்க பைசா. சிறப்படியாக இருக்குது. சிறப்பாக 4 வருஷம் ஆட்சி பண்ணார், மக்களுக்கு நல்லா செஞ்சார். அதனால் ஒரு ஓட்டு போடுவோம். எல்லா இதுலேயும் வரி ஏற்றிட்டாங்க, அதான் மெயின் பிரச்சனை. 2வது அடிப்படை வசதிகளை இன்ன வரலையும் அவங்க எதுவுமே செய்யலை. அதனால் நம்ம மீண்டும் எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம். தளபதி தான் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க நம்ம பார்த்துட்டோம். இவங்க வந்தால் என்ன பண்ணுறாங்க, சொன்னபடியே மற்றவங்க சொல்கிறபடி பேச்சோடு விட்டுறாங்களா, இதையும் செய்கிறாங்களா நம்ம பார்க்கலாம்ல. சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் தளபதி. கண்டிப்பாக அவர் வந்தால் செய்வார்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்களோடு இருந்துட்டு ரசிகராக ஹீரோவாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக செய்வார்னு எதிர்பார்க்குறோம். ஐயா, இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை அதிகம் ஐயா. நிறைய தப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. இங்கே கெஞ்ச வைக்கிறாங்க, தண்ணி ஓவராக வைக்கிறாங்க. அவர் வந்தாருன்னா அரசாங்கத்தில் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணாருன்னா இந்த ஏரியா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு கொஞ்சம் முன்னேறும். அந்த சின்ன பிள்ளைங்களாம் அந்த தப்புலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம ஏடிஎம் கட்சி ஏடிஎம்க்கு தான் ஆதரிப்போம். அடிபடல ஒன்றுமே இல்லை, அடிபடல இவனுக்கு ஒன்றுமே செய்யலை, என்ன தான் சேர்ந்துக்கிறாங்க, ஒன்றுமே பண்ணல. நம்ம அதான் பொதுமொழியாக சொல்லுவோம். கட்சி வேறு, நான் ஏடிஎம்க்கு காரணம், அது ஏடிஎம்க்கு காரணம், அதை பற்றி பேசல. ஒன்றுமே பண்ணல, சரியா மக்களுக்காக எதுவுமே பண்ணல. என்ன பண்ணுறது, இருக்கிறது தான் சொல்ல முடியும். யா அவங்களாம் வருவாங்க போவாங்க. திமுக வந்து 50 ஆண்டுகள் இருக்குது, இதுதான் நிலைத்திருக்கும். இதில் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வரலாம், புரியுதா உங்களுக்கு? அதனால கொஞ்சம் ஓட்டில் கூட ஜெயிக்க முடியும், ஒரு 10 ஓட்டில் கூட ஜெயிக்கலாம்ல. அதான் என்னோட கருத்து. ஒன்றும் இல்லைண்ணா, எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும். ஸ்கூல் பசங்கள்லேருந்து 8வது படிக்கிற பசங்க எல்லாமே இப்போ கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு. கஞ்சாவை ஃபஸ்ட்டு ஒழியணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது ஸ்டாலினாக இருக்கட்டும், மேபி யாராக இருந்தாலும் கஞ்சா ஒழியணும். அப்புறம் வந்து இப்போ படிக்கிற பசங்க வந்து வேலை வாய்ப்பு உண்டு பண்ணும். அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டானுங்க. அவனுக்கு மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததால மைண்ட் டைவர்ட், இது மாதிரி கஞ்சா சுற்றுறானுங்க, எதனா கிரைம் பண்ணுறானுங்க, போதை ஓரம் ஏறிது. அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கிரைமில் ஈடுபடுறானுங்க. இதெல்லாம் அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் அது இதை வந்து சரி பண்ணணும். இதுதான் என்னோட கருத்து.